நினைவிழந்த நிலையில் கோமா நிலையில் படுத்திருந்தீர்களா? இப்போதான் கண் விழித்து பார்க்கிறீர்களா? குறிப்பாக நீங்கள் சொல்வது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியை பேட்டியிலே குறிப்பிடுகிறீர்கள். கொளத்தூரிலே 4100 வாக்கு போலி வாக்கு என்று சொல்கிறீர்கள். அந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்கு இருப்பதை கண்டுபிடித்தீர்கள். அல்ல நாடெங்கிலும் போலி வாக்காளர்கள் இருப்பதை கண்டுபிடித்தீர்கள். அல்ல அந்த தொகுதியை தவிர வேற எந்த தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இல்லையா? போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்கிற துணிவு நேர்மை உங்களுக்கு உண்டா? இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி. இப்போது 24 வெற்றி பெற்று 2 ஆண்டுகளை தொட இருக்கிறீர்கள். இப்போதுதான் போலி வாக்காளர்கள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அதுவும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்கள் இருப்பது போல நீங்கள் பேசுகிறீர்கள். எவ்வளவு கேள்விகளை எழுப்புகிறோம், ஒரு கேள்விக்கு கூட உங்களிடத்தில் பதில் இல்லை.